ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. போனபடி என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பெருமாள் பக்தனுக்காக சனீஸ்வர பகவான்கிட்டே வாதாடுறாருன்னு பார்த்தோம் இல்லையா? ஏன்னா பெருமாளுக்கு பக்தனோட கஷ்டத்தை பொறுக்க முடியாதான், தாங்க முடியாதான். இந்த பாருங்க, நம்ம எங்கேயோ பெருமாள் எங்கேயோ வைகுண்டத்தில் இருக்கார், நமக்கு எட்டாவது கண்ணின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி பாகவதர்கள் கதையெல்லாம் படித்து பார்த்தா இல்லை, அவர் எட்டாவது கண்ணியெல்லாம் இல்லை, பக்தினால் அவர் எட்ட கண்ணி தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறா பாருங்கள். இந்த திருக்கச்சி நம்பிகள் மாதிரி பெரிய பெரிய ஒரு உத்தமர்கள்லாம் பாருங்கோ, அவரை சனீஸ்வர பகவான் பிடிக்கணுன்றதையும் போனாட்டி பார்த்தோம். அது நம்ம பெருமாள் திருக்கச்சி நம்பிக்கிட்ட எப்படி சொல்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வாரத்துலேருந்து கண்டினியூஸாக பார்ப்போம். வாங்கோ. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. வழக்கம் போல் நான் கடைசியில் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுவேன், அதனால் இப்பயும் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த விஷயத்து நல்ல சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க பார்க்குறவாலாம். ஏன்னா இது நிஜமாகவே ஒரு ஆன்மீக சேனல் இல்லையா? நீங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் யார் பண்ணுவா? ஏன்னா இது ஒரு லௌகிகமான சேனல் கிடையாது. அதனால் தயவுசெய்து, ஏன்னா இந்த சேனலுக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரிப்ஷனாவது இருந்தால் தான் நிறைய பேருக்கு போகும் அப்படின்னு சொல்கிறா. அதனால் நம்ம அதுக்கு அந்த சான்ஸை விடுவான்னு 4 பேர் கேட்குற ஒரு பாக்கியத்தை நம்ம எதுக்கு எடுக்கணும் இல்லையா? அதனால் கஷ்டப்பட்டு நான் சொல்கிறேன். நீங்கள் தயவுசெய்து உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை, இதில் ருச்சி இருக்கிற வாழ்க்கை அனுப்புங்க. சரியா? வாங்க தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அவரை போய் நீ 7 வருஷம் பிரிஞ்சிருந்தா எனக்கு பிராணம் போயிடுன்ட்டார். சரி 7 மாதம் சுவாமி என்னை சோதிக்காதீங்க ப்ளீஸ், என்னை தயவுசெய்து மன்னிச்சிடுங்க, அப்படின்னு எனக்கு பேசாதீங்க அப்படின்ட்டார். பெருமாளுக்கு என்ன பண்ணதில்ல. சரி 7 நாள்பா சுவாமி, எனக்கு பேசாதீங்க, எனக்கு அழுக வந்துடுது அப்படின்வார். சரிப்பா 7 நாழிகை எனக்காக அப்படின்றாரு. சரி 7.5 மணி நேரம் தானே, உங்கள் திருவள்ளுவம் எப்படியோ அப்படி தான். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறோம் சுவாமி, அந்த 7 நாழிகை ஆன உடனே நீங்கள் என்னை ஏற்றுக்கலன்னா உயிர் போயிடும், இருக்க மாட்டேன் அப்படின்னு அழறாரு. நான் உங்கள் ஆட்கொள்வோம். ஏன்னா பாருங்கள், பெருமாளே இருந்தால் கூட அந்தந்த பதவியில் அவர் தானே உட்காந்து வச்சுருக்காரு. ஆர்கியூ பண்ணி கொஞ்சம் முன்ன பின்ன வாங்க தெரியுமா வழிய, பட் அவள் டியூட்டியை பண்ணணும் இல்லையா? சனியை அவர் டியூட்டியை பண்ணணும். அதுக்காக பெருமாள் நம்மளை கை விட்டுருவாருன்னா கை விட மாட்டார். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை காப்பாற்றிகிட்டே தான் இருப்பார். சரி ஆர்கியூ பண்ணிவிட்டு 7 நாடியை வாங்கி கொடுத்துட்டாரா? அதே மாதிரி இவர் பேசிகிட்டே இருந்தார். அடுத்த நாளே இந்த பெருமாளோட ஆரத்தை காணும். எப்படி? ராஜாவுக்கு பதில் சொல்லணும்ல, காணும். சரி ராத்திரிலாம் யார் இருந்தா? திருக்கச்சி நம்பி தான் வாழவட்ட கைங்கணி பண்ணின்னு இருந்தார். ஏன்னா அவரோட தானே பெருமாள் பேசிட்டு இருப்பார். அப்போ யார் எடுத்திருப்பா? திருக்கச்சி நம்பி மேலே பழி வந்துடுது. வேற வழி இல்லை. ஏன்னா சாட்சிகள் இருக்கு இல்லையா? கடைசியில் எல்லாரும் பார்த்துருக்கா. இவருக்கு அப்புறம் தான் இல்லை. யாருமே பழி சொல்லாத இருக்கவும் முடியல, பழி சொல்லவும் முடியல. எது எப்படி இருந்தாலும் இவரை ஜெயிலில் தூக்கி போட்டாச்சு. மனசு ஒரே வருத்தம், இந்த மாதிரி நமக்கு திருட்டு பழி வந்துடுது அப்படின்ட்டு ஒரே அழறாரு. 7 மணி நேரம் தான் உள்ளே உட்காண்டிருப்பார். மறுபடியும் 7 மணி நேரத்தில் இந்த பூவெல்லாம் கலையும் போது கிடச்சிடுது. பூக்குள்ளேயே தான் இருந்திருக்கு, மாலைக்குள்ளேயே தான் அந்த ஆரம் இருந்திருக்கு. கண்டுபிடிச்சிட்டா. சில நேரம் இருக்கே கிடச்சதுக்கப்புறம் அவரை எல்லாரும் மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அந்த கைங்கரத்தை தொடர்ந்தார். பாருங்க, ஒரு 7 நாடு, நம்மளாம் 7 நாடுனா வாழ்க்கையே பாதி போடுன்னு நினைப்போம் இல்லையா? 7 நாட்டு சனியாக பிடிச்சி ஆட்டுறதுன்னு. ஆனால் பெருமாளை நீக்க தஞ்சம்னு வந்துட்டிங்கன்னா அது 7 நிமிஷம் கூட நமக்கு கொடுக்க மாட்டார் பாருங்க. அந்த மாதிரி தான். சரி ஒரு வழியாக அதை முடிச்சிட்டாரா? எவ்வளோ பிடிச்சிருக்கு பாருங்கள் திருக்கச்சி சுவாமியை கண்டா. அதை தவிர ராமானுஜ சுவாமியை ஒரு சந்தேகம் கேட்க சொன்னார். ராமானுஜ சுவாமி சந்தேகம் கேட்க சொன்னார் திருக்கச்சி நம்பி. எல்லாருக்கும் தெரியும் அவர் பெருமாள்கிட்ட டைரெக்டாக பேசுவார்னு. என்னப்பா சந்தேகம்? அவருக்கு தெரியும்னு சொல்லவே பெருமாள் கிட்ட ஆலவட்ட கைங்கரியம் பண்ணிகிட்டே கேட்குறாரு. பெருமாளுக்கும் தெரியும் ராமானுஜன் ஏதோ சொல்லி அனுப்பிச்சிருக்காரு அப்படின்ட்டு. கேட்குறாரு, என்ன ஏதோ கேட்கணுமான்னு கேட்குறாரு பெருமாளே. ஆமாம் சுவாமி, நம்ம ராமானுஜம் தான் உங்களை கேட்க சொன்னாரா? என்னவா? இல்லை, நீங்கள் பகவத்கீதையில் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், அதாவது அந்திம நேரத்தில், உயிர் போகும் நேரத்தில் என்னை யார் நினைக்கிறாளோ அவளுக்கு மோக்ஷம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆமாம் சொன்னேன். இந்த ராமானுஜருக்கு இதில் தான் சந்தேகம். என்ன சந்தேகம்? இல்லை, உயிர் போகிற நேரத்தில் அதுக்கு ராமானுஜர் எப்பேற்பட்ட ஒரு மகான் ஆச்சாரியன்றதை பாருங்கோ, அவருக்கு மோட்சம் கிடச்சிடும். ஏன்னா அவர் நித்திய சூரி, அவர் இங்கே இருக்கிறவர் கிடையாது. அங்கேருந்து தான் நமக்காக தான் வந்திருக்காரு, நமக்கு ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் வந்திருக்காரு. பெருமாளை அடையிறது விசிஷ்டாத் வைத்தியம் பண்ணி
பெருமாளை நம்ம அடைய முடியும், இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை சரணாகதி தத்துவத்தில் அடைய முடியும்னு காமிக்கிறதுக்கு தான் நம்ம ராமானுஜ சுவாமி வந்திருக்காரு. அவரோட இடம் இது கிடையாது. ஆனால் பாருங்கள், கருணை, ஆச்சாரியன் கருணை, குரு கிருப, குரு கடாட்சம் சொல்கிற மாதிரி நம்மளை பற்றி அவர் நினச்சிட்டாரு. என்ன ஒத்துக்கலையா அப்படின்னு கேட்குறாரு பெருமாள். இல்லை, நீங்கள் பாட்டில் ஈஸியாக சொல்லிட்டீங்க, கடைசி நேரத்தில் என்ன நினச்சா மோட்சம்னு. சுவாமி, கடைசி நேரத்தில் உங்களை யார் நினைப்பா? நமக்கு கடைசி நேரம் நமக்கு எப்படி தெரியும்? நமக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் கூட்டு போனால் ரமணா படம் மாதிரி இல்லையா? எல்லா ஹாஸ்பிட்டலும் இப்போ அப்படி தான் இருக்குது. பணத்தை கட்டிடுங்கோன்னு பணத்தை நம்ம கட்டிடுவோம். நம்ம போய் எவ்வளோ நேரம் ஆயிருக்கோம், நம்மளை தெரியாதே போயிருப்போம். ஆனால் ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா இருக்கான்னு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கோம். சரி, நமக்காவது போகணுன்னு என்ன இருக்குமா? நான் கடைசி நிமிஷம் வரலையும் குழந்தை குட்டி அந்த பாசத்தில் இருப்போம், நமக்கும் போகணுன்னு கடைசி வரலையும் நமக்கு தோணவே தோணாது இல்லையா? இருக்கு, நமக்கு தெரியுமா? டப்புக்குன்னு இப்போ போகிறோம், பெருமாளே வந்து சேர்ந்துடுன்னு நம்ம சொல்லுவோமா? டப்புக்குன்னு அந்த நிமிஷம் துடிப்போமே, நம்ம உயிரை காப்பாற்ற மாட்டாளா, நம்ம உழைக்க மாட்டாமா, அப்படி தானே இருக்கும். சரி, ஆக்சிடென்ட்னா கூட அதுதான். ஹார்ட் அட்டாக் வந்தால் கூட நமக்கு திடீர்னு நெஞ்சு வலிக்கிறது, டேரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிடுவோம். நமக்கு தெரியுமா? ப்ராக்டிக்கலாக நமக்கு போயிடுவோன்னு தெரியாது. கடைசி நிமிஷம் வரலையும் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், ட்ரீட்மெண்ட் எடுத்துப்போம், அப்புறம் போயிடுவோம். அப்புறம் நம்ம நினைப்போமா மாட்டோமா அந்த வெளியில் மோட்சம்னு தெரியுமா? தைரியமாக பெருமாளே நான் இப்போ 5 நிமிஷத்தில் வந்துடுறேன்ப்பா, நான் உங்ககிட்ட தான் வரப்போகிறேன், ஜெய் ஸ்ரீமன் நாராயணா பெருமாளே நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டா போகிறோம். பிழைக்கிறதுக்கு வழி இருக்கான்னு தான் பார்ப்போம். எவ்வளோ லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளோ கோடி செலவானாலும் பரவாயில்ல, நான் பிழைச்சிடணுன்னு தான் எல்லோரும் நினைப்பா. அதை மாற்ற முடியாது. சரி, எப்படி போகிறா? தூக்கத்தில் போவா, நினச்சி போகலன்னா மகான்களை தவிர சாமானிய மனுஷர்கள் நினைக்க மாட்டா. ஆக்சிடெண்ட் ஆச்சோ, வியாதி வந்ததோ, எப்பேற்பட்ட மரணம், எந்த விதத்தில் மரணம் வந்தாலும் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. நமக்கு தெரியாது நம்ம போகிறோம்னு இல்லையா? எப்போ போவோம்னு நமக்கு தெரியாது. அப்படி நினைக்கிறவா ஒரு வர்க்கம் தனி. ஞானிகள், ஆச்சாரியர்கள், இந்த மாதிரி ராமானுஜர், நித்திய சூரிகள், இவாளுக்கெல்லாம் நல்லா தெரியும் இல்லையா? நமக்கு தெரியாதே. ஸோ அப்போ நம்மளோட கதி என்ன கதி? நீ தான் நினைக்கலையே, கடைசி காலவரை நம்ம பிழைப்போம்னு நினைப்போம், இல்லை பொண்ணை பற்றி நினைப்போம், பையனை பற்றி நினைப்போம், பெருமாளை பற்றி நினைப்போமா? தெரியாது. அப்போ நினைக்கலன்னா மோட்சம் கிடையாது. இது ஒத்துக்கிற மாதிரியா இருக்குது? சுவாமி, நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க. கடைசியில் போகும்போது என்ன நினச்சிக்கோங்க, மோட்சம்னு நினைக்கிறதுக்கு எங்கே சான்ஸு? அதுக்கு தான் பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. பெருமாளும் தங்கமானவர் தான். ஏன்னா பெருமாள்னு சொல்கிறோமே தவிர பெருமாளுக்கு வந்து நம்மளை ரொம்ப பிடிக்கும். நம்மளை பற்றி நன்னாவும் தெரியும் அவருக்கு. நம்மளோட ப்ராப்ளம் அதை ஒருத்தர் அழகாக எடுத்து சொல்லும்போது உண்மையான சொத்து நம்ம பெருமாளோட சொத்து தானே. நம்ம கஷ்டம் அவருக்கு தெரியாதா? அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதுக்கு தான் அவருக்கும் நம்பெருமாள்னு பேர், நம்ம ராமானுஜருக்குமே. ஆமாம், இவர் எம்பெருமான், இவர் நம்பெருமான். ராமானுஜருக்கும் நம்பெருமான்னு பேர். ஏன்னா நம்மளோட கஷ்டத்தை இப்படி புரிஞ்சுட்டு சொல்கிறாரு பாருங்க பெருமாள் கிட்ட. உடனே பெருமாள் சிரிச்சுட்டே சொல்கிறாரு, எனக்கு நம்மளுக்காக வக்காலத்து வாங்கினார்ல ராமானுஜர் இல்லையா? நம்ம எக்கேடு கெட்டு போனான்னு அவருக்கு அவர் இன்னும் நித்திய சொல்லி அவர் வைகுண்டம் கண்டிப்போம். நம்ம மட்டும் போனான்னு நினச்சார் அவர். நமக்காக நம்ம ப்ராப்ளம், ஆக்சுவல் ரீசன் நம்ம சாகும்போது நினைக்க மாட்டோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிற மகான் நமக்காக கேட்டதுக்காக பெருமாள் சொல்லியிருக்காரு. ஓ, அதனால் என்ன, அடியேன் ராமானுஜதாசன் சொல்லிடுங்கோ, அவ்வளோதான். ஒரு பிரச்சனையும் அவ்வளோ இல்லை, நான் அவனுக்கு வைகுண்டம் கிடப்பேன். அதுதான் எந்த கோவிலுக்கு போனாலும் பெருமாளை பார்த்தா அடியேன் ராமானுஜதாசன் சொல்லிடுங்கோ. வைகுண்டத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். நமக்கு எப்போ கொடுப்போம், நம்ம எப்போ வருவோன்னு பெருமாள் தான் கவலைப்படுவார். ஆமாம், நம்மளை திருத்தி பணியாட்கொண்டு நம்மளை நல்ல சோலாக கொண்டு வந்து சேர்த்துருவார் அப்படிங்கிறத தான் இதில் தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாது இப்போ கடைசியாக காலம் வரான். இப்போ வந்து பெருமாள் கிட்டே அவர் கேட்குறாரு, ஒரு நம்பி ஒருத்தர் கேட்குறாரு, எனக்கு மோட்சம் கொடுமா அப்படின்னு கேட்குறாரு. நீ தான் பெருமாள்கிட்ட பேசுவே, ஒரு நம்பி கேட்குறாரு, எனக்கு மோட்சம் உண்டான்னு கேளு. பெருமாள் கிட்ட வந்து கேட்குறாரு, அவர் வந்து இந்த நம்பி வந்து உங்கள்கிட்ட மோட்சத்துக்கு வழி இருக்கான்னு கேட்குறாருன்னு. உடனே சுவாமி சொல்கிறாரு, ஓ மோட்சம் உண்டு அவருக்கு அப்படின்ற, அவனுக்கு மோட்சம் உறுதி. பெருமாள் கிட்ட திருக்கச்சின பேர் கேட்பாரு, பெருமாளே அடியேனுக்கு மோட்சம் உண்டு தானே அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக கேட்குறாரு. உடனே பெருமாள், அது எப்படி முடியும்? நீ சேவை பண்ணுற, நான் கூட பேசுகிறேன், அவ்வளோதான். இதில் நான் உனக்கு எப்படி நான் தர முடியும்? எல்லாம் சரியாக போச்சுன்ட்டார். என்ன சுவாமி சொல்கிறார்? ஆமாம், நீ கைங்கறி பண்ணுறல்ல எனக்கு. ஆமாம் சுவாமி, நான் உங்கள்கிட்ட பேசிட்டுருங்கல்ல. ஆமாம், அவ்வளோதான். தானக்கு தீனி சரி போயிந்தி, இதில் என்ன உனக்கு மோட்சம்? மூஞ்சி சின்னதாக போச்சு. சுவாமி, என்ன சுவாமி இப்படி சொல்கிறீங்க? அப்போ எனக்கு மோட்சம், இந்த பாரு, நீ நினைக்கிற அப்படிலாம் மோட்சம் வந்து சாதாரணம் கிடையாது. குரு பக்தி அவரோட சேவையெல்லாம் செஞ்சு பாகவத அபிமானம் பெற்றால் தான் வைகுண்டம் போக முடியும்.
அப்படின்ட்டார் பெருமாள். என்னடா பண்ணுறதுன்னு தெரியல, யாருக்கு சேவை பண்ணுறதுன்னு யோசனை பண்ணார். உடனே ஸ்ரீரங்கம் கிளம்பிட்டார் திருக்கட்சி நம்பி. திருக்கோஷி நம்பின்னு இருக்கார் தெரியுமா, அவர்கிட்ட போய் ஒரு மாடு மேய்க்கும் வேலைக்காரனாக சேர்ந்துட்டார். ஒரு நாள் மழை, அவருக்கு தெரியாது இவர் திருக்கோஷி நம்பின்னு, வேலையெல்லாம் செஞ்சிட்டார். ஒரு நாள் கடுமையாக மழை பெஞ்சிருந்தது. மழையில் மாடு நனைஞ்சு போச்சு. மாட்டுக்கு தன்னோட ஆடையை போத்திட்டு இவர் ஒரு கீழே படுத்துட்டார். அந்த தொட்டில் மாட்டு கொட்டாயில். திடீர்னு திருக்கஷ்டி அவர் பார்த்தாரு, கண்ணில் தண்ணி வந்துடுது. தம்பி உன்னோட ஆடையை ஏன்பா இந்த பசுக்கு கொடுத்துட்டேனாரு. சுவாமி, மழையில் நினைஞ்சா பசுவுக்கு சீத்தலம் உண்டாகும், அதன் பாலில் பருக்கும்போது உங்களுக்கு சீத்தலம் உண்டாகுமே, அதனால தான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னாரு. திருக்கோஷ்டியர் நினச்சிட்டார், இவர் சாதாரண மாடி போய் இல்லை, பரமஞானி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கேட்குறாரு, அவளுக்கு ஆலவட்டங்கரை பண்ணுற திருக்கட்சி நம்பி தானே அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் சுவாமி அப்படின்றாரு. எனக்கு பெருமாள் மோட்சம் நான் குருவுக்கு சேவை பண்ணாதான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு, அதனால தான் வந்திருக்கேன். சரி. உடனே பெருமாளுக்கு ரொம்ப உடனே அவருக்கு சந்தோஷமாக போச்சு. உடனே மறுபடியும் ஆலவட்ட கைங்கரை செஞ்சு அதே மாதிரி அந்த இவரை நம்ம குருவோட ஆசீர்வாதம், ஏன்னா இவர் குருவாக நினச்சது திருக்கோஷ்டியர் நம்பி இல்லையா, அவர் கைங்கரியம் பண்ணி அவர் ஆசீர்வாதத்தோட வைகுண்டத்தை அடைஞ்சார். இவரோட வைராகியத்தை பார்த்துட்டு அவருக்கு காட்சி கொடுத்து தன்னுடையுமே ஐக்கியம் ஆகிட்டார். அப்படிங்கிறதோட நம்ம திருக்கட்சி நம்பி பற்றி முடிச்சுப்போம். அதுக்கப்புறம் தேவராஜ அஷ்டகம் அப்படின்ட்டு பாடியிருக்காரு. அப்படி ஒரு தன்னை நொந்துக்கிற மாதிரி பாருங்க. மகான்கள் என்றைக்குமே தன்னோட பற்றி பெருமையாக நினச்சிக்க மாட்டா. நான் பெருமாளுக்கு விசிறேன், என்கிட்ட பேசுவார், அப்படி இப்படின்லாம் அவர் நினச்சிக்க மாட்டான். நம்ம ஒன்றும் இல்லாதவா தான் ஒரே அகம்பாவமே உருவெடுத்து ஆடுவோம். அவரை பெருமாள் பரம்பொருள்கிட்டே சேவை பண்ணிட்டு எப்படி எழுதியிருக்காருன்னா, நிந்திதா சாரகரணம் நிவ்ருத்தம் கிருதய கர்மணஹ பாபியாம்சம் அமர்யாத்தம் பாகிமாம் வரத பிரபு. அதுக்கு அர்த்தம் சொல்கிறேன், ஸ்லோகம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கும் பாருங்கோ. அதாவது, நான் செய்யக்கூடியதை வேதம் சொல்கிறத நான் செய்யலை, ஆனால் எது சொல்லலையோ, முன்னோர்கள் எது சொல்லலையோ, வேதம் எது சொல்லலையோ அந்த மாதிரி செய்கிற ஒரு நீச்சன் என்ன மாதிரி எவனும் இல்லை. அப்பேற்பட்ட என்ன நீ தான் ஆட்கொள்ளணும்னு எழுதியிருக்காராம். அவர் என்ன அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னா நமக்காக தான், எல்லாம் நமக்கு பிரதிநிதி தான். இப்போ அவள் ஒழுங்காக தான் இருந்திருக்காரு. அவர் காலத்தில் எழுந்த உடனே பெருமாளையே நினச்சிட்டு பூத்து கொடுத்து பெருமாள் கைங்கரியம் பண்ணுறது. அவரோட வாழ்க்கையில் தூங்கி எழுந்தால் பெருமாள் தான், தூங்கும் போதும் பெருமாள் தான். அவரோட வாழ்க்கை அப்படி ஜம்முன்னு அமைச்சுட்டு பெருமாள் கேட்டார். ஜம்முன்னு அவர் இப்படி எழுதியிருக்காருன்னா, அவருக்காக எழுதியிருக்காருன்னா அதே நம்மளுக்கு தான். ஏன்னா நம்ம தான் அந்த மாதிரிலாம் எது சாஸ்திரம் சொல்லியிருக்கு, வேதகாதேசி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம எங்கே இருக்கோம்? அன்றைக்கி தான் டாக்டர் சொல்லிட்டாரு, எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு பிபி இருக்குது, எனக்கு முடியாது இப்படின்ட்டு அது சாப்பிட்லாமா இது சாப்பிட்லாமா எப்படியும் இருந்துடுற ஒரு வழியாக. ராமானுஜ சுவாமியோட குரு திருக்கச்சனபின்னு பார்த்தோம். அவரோட அவதார ஸ்தலம் என்னன்னு பார்த்தோம், பூந்தமல்லின்னு பார்த்தோம். சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் செல்லும் வழியில் 20 கிலோமீட்டரில் ஆதிகேச பெருமாள்னு ஒருத்தர். இவர்கிட்ட திருப்பதி வெங்கடேசன், ஸ்ரீரங்கநாதர், காஞ்சி வரதராஜ பெருமாள் எல்லாம் சன்னதியெல்லாம் இருக்குது. 3 பேருக்கு தனித்தனியாக பிரம்மோற்சவம்லாம் நடக்கும். பங்குனி மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் திருக்கட்சி நம்பிக்கு கருட சேவை காட்சி தருவாராம் பெருமாள். இங்கே வரதராஜ பெருமாள் புண்ணியக்கோடி விமானத்தில் பின்தலையில் சூரியனோடு இருக்கார். எனவே தான் இது சூரிய ஸ்தலமாக இருக்குது. இந்த ராமானுஜர் அவதார ஸ்தலமான ஸ்ரீபெரும்புத்தூரில் அவரது திருநக்ஷத்திர விழா ஆரம்பிக்கும் போது இங்கேருந்து மாலை, பரிவட்டம், பட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போவா. மாசியில் திருக்கட்சி நம்பியோட அவதார திருவிழா நடக்கும்போது காஞ்சி வரதராஜ கோவிலிருந்து மாலை, பரிவட்டம், பட்டு இங்கே வரும். அன்று வரதராஜ பெருமாள் இவரோட சந்நிதி மேலே இவரோட சந்நிதிக்கு முன் எழுந்தருள்வாராம். அப்போ நம்பி இயற்றிய தேவராஜ அஷ்டகம் பாடி விசேஷ பூஜை செய்வார். இந்த வருஷத்தில் இந்த நாளை மட்டும் மூலவர் நம்பிக்கும் திருமஞ்சனம் அபிஷேகம் நடக்கும். ஆணி மிருக சீரிஷத்தன்று 108 கலச அர்ச்சனை செய்து வரதராஜர், புஷ்பவல்லி ஆண்டாள், திருக்கட்சி நம்பிக்கை விசேஷ திருமஞ்சனம் நடக்குமா. இந்த பிராகாரத்தில் உள்ள திருக்கட்சி நம்பியில் குரு ஆலவந்தாருக்கு அடியில் இந்த திருநக்ஷத்திர விழா நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்படிலாம் இருக்கு பாருங்க. இந்த திருக்கட்சி நம்பியை பற்றி இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா நம்மளால் நினச்சி பார்க்க முடியுமான்னா முடியவே முடியாது. எப்பேற்பட்ட ஒரு திருக்கட்சி நம்பி இல்லை, எப்படி பேச முடியுமா? பெருமாள் எப்படி பேசுவார் இல்லை? நம்மலாம் நினச்சி பார்த்தா
என்ன பேசுவோம்னா சும்மா லௌகிக விஷயத்தை பேசுவோம். அவருக்கு விருப்பம் வர மாதிரி இவா இப்படி அவா இப்படி இல்லை. ஆனால் அவர் எப்பேற்பட்ட ஒரு கைங்கரியப்பாளர். அவர் என்ன பேசுவார், பெருமாள் எப்படி இவரை விட்டு பிரியவே முடியாது அப்படின்ட்டு சனீஸ்வர பகவான்கிட்ட ஆர்கியூ பண்ணுற அளவுக்கு அவர் எப்பேற்பட்ட பக்தர். உங்களுக்கு எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்களேன். இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த மாதிரிலாம் ஒரு பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு தெரியல. ஆனாலும் நம்மளும் நம்புவோம், பெருமாள் காலில் விடுத்தி பெருமாளே எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நல்ல சத்து குணத்தை வளர்த்துட்டே இருக்கும்பொழுது பெருமாள் நம்ம மேலே பேசுகிறதுக்கு ஆசையாக இருக்கிற அளவுக்கு நம்ம குணத்தை வளர்த்துட்டா கண்டிப்பாக பெருமாள் நம்மள்கிட்ட ரொம்ப நம்மளும் அந்த மாதிரி ஒரு கைங்கரியம் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருப்போம். இதை தான் இந்த பெண் பிள்ளை கேட்குறேன். இந்த மாதிரிலாம் நான் ஒரு கைங்கரியம் பண்ணலையே அப்படின்ட்டு கேட்குறா. ராமானுஜருக்கு திருக்கட்சி நம்பின்னு சொன்னோன்னே கண்ணில் தண்ணி வருமா வராதா சொல்லுங்க. முன்னாடியே பார்த்துட்டோம், 5 குரு இருந்தால் கூட இவரை தான் மானசீக குருவாக எடுத்துட்டுருக்காரு. அடுத்த அடியை வைக்க முடியல, திருக்கட்சி நம்பியோட நினைவு வந்துடுது. ஏன்னா அவரோட காலத்தில் கடைசி காலத்தில் திருக்கட்சி நம்பி பரமபதம் அடைஞ்சிட்டாரு. ஆனால் இவர் வர வழியில் கடைசி காலத்தில் யாத்திரை பண்ணும்போது அவரோட க்ஷேத்திரத்துக்கும் போய் அந்த பூந்தமல்லியில் அவரை எடுத்து சேவிக்கும் போதே ராமானுஜர் ரொம்ப கதறி அழறதா அந்த ஒரு ராமானுஜர் புக்கில் இருக்கும். கண்டிப்பாக எப்பேற்பட்ட பாவம் என்ன பேசியிருக்காரு. ஆனால் அவர் இப்போ இல்லையே, எத்தனையோ ப்ராப்ளத்தை திருக்கட்சி நம்பி அசால்ட்டான ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காரு அவர் சின்ன வயசுலேன்னு பார்த்தோம். அப்பேற்பட்டவர் நினச்சி இவருக்கு அழுக வருமா வராதா சொல்லுங்க. ராமானுஜர் ஏற்கனவே ரொம்ப பாசமானவர் பாவம் இல்லையா. அதை கேட்கும்போது ராமானுஜருக்கு வந்து அப்படியே அழறாரு. அவள் அடுத்த வாட்டி என்ன சொல்ல போகிறான்னு தெரியல இல்லையா. பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. வழக்கம் போல் நான் உங்கள்கிட்ட கேட்குறது ஒன்று தான், என்னென்னா இது ஒரு ஆன்மீக சேனல். இப்போ ஏற்பட்ட மகானுபாவர்கள் பற்றி கதையெல்லாம் 4 பேர் கண்டிப்பாக கேட்கணும் இல்லையா. கேட்டு தானே அவளுக்கு பக்தின்றது எப்படி வரும்னா சிவிபடியாக வந்து மனசுக்குள்ளே போகும். இந்த மாதிரி இன்றைக்கி கேட்கும்போது நமக்கும் ஒரு ஆசை வரும்ல, நம்மளும் பெருமாள்கிட்டே நமக்காக பெருமாள் சண்டை போடுற மாதிரி நம்மளும் இப்படி இருக்க வேண்டாமா அப்படின்னு தோணும்ல. அந்த மாதிரி எல்லாரையும் தோண வைங்க, எல்லாருக்கும் இதை அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நிறைய பேருக்கு இது ஃபார்வர்ட் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க சரிங்களா. இதெல்லாம் உங்கள் டியூட்டி தானே. நீங்கள் கதை கேட்குறவாளுக்குன்னா இது புரியும்னு நினைக்கிறேன். கொடுங்க. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.